நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, திருநீர் வந்து நெத்தி நிறைய பூசிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. ஆனா, சந்தனம் பூசுறதுக்குங்கிறது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த சந்தனம் அரைக்கிறதுமே ஒரு சிறப்பு. என்ன அப்டின்னா, நீங்க சாதாரணமா வந்து இந்த கடைகள்ல டேப்லெட்ல விக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி சந்தனத்த பயன்படுத்துறத விட, ஒரிஜினல் சந்தன கட்ட வாங்கி, இழைக்கக்கூடிய கல்லு வாங்கி, இத இதில வச்சு இழைச்சு நீங்க சந்தனம் வைக்கும்போது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, பலனும் சரி நெறையவே இருக்கு. இது கூட என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் சேர்த்து நீங்க அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ கொஞ்சமா ஜவ்வாது பொடி, கொஞ்சமா குங்குமப்பூ, ஒரு சிட்டிகை வந்து தீர்த்த பொடி அப்படின்னு கிடைக்குமே கலந்து பன்னீர் விட்டு இழைச்சி ரெகுலரா இந்த சந்தனத்தை நீங்க நெத்தியில இட்டுட்டு வரும்போது இதனுடைய மாற்றம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கும். கோபம் குறையும். படிக்கிறதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கும்.